இவங்க எல்லாத்துக்கும் வணக்கம். நம் மரியாதைக்குரிய பாஜக முன்னாள் தலைவர் இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்த போகிறான்னு சொல்லிட்டாங்க. அது தெளிவாக சொல்லிட்டார், பாஜகலேருந்து நான் விலகினேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விலகலுக்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்காரு, இப்போ தனி இயக்கம் வரப்பா இப்போ கரு நாகராஜன் பல பேர் வந்து பிஜேபி அண்ணாமலையோட இந்த இயக்கத்தில் கட்சின்ற இயக்கத்தில் சேர்ந்துட்டாங்க. இனி பாஜக நோட்டபிள் லீடர்ஸ் யாரும் கிடையாது. அவர் விலகியதால் இப்போ வந்து இருக்கிறது என்னென்னா, கிட்டத்தட்ட அவர் உறுப்பினர் ஒரு 10 லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்களாம். ஸோ இதனால் வந்து அண்ணாமலையை வந்து என் கட்சி நான் இது பண்ணியிருக்கேன். இது வந்து ஆர்எஸ்எஸ் ஒரு இன்னொரு அமைப்பாக தான் இது இருக்கும். தாவேக்கம் வந்து ஒரு கட்சியாக தான் இருக்கும். ஏன்னா விஜய் அவர்கள் வந்து டார்கெட் பண்ணி அவரை காலி பண்ணுறதா அண்ணாமலை உருவாக்குறாங்க. ரஜினி இதுக்கு இன்டெரக்டாக சாப்பிட வருவாங்க. மனைவி லலிதா ரஜினிகாந்தும் லதா ரஜினிகாந்த் ஏதோ ஒரு இயக்கத்தை மக்கள் இயக்கம் ஏதோ கொண்டு வந்திருக்காங்கன்னா, அம்மையார் ஏகப்பட்ட பேருக்கு அண்ணா கர்ணம் மாதிரி நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நிறையா பேருக்கு. வாடகை பாக்கின்னு ஒன்று ஏதோ ஒரு ஸ்கூலில் பாக்கி இருக்குது போல், அது இன்னும் ஏகப்பட்ட இது இருக்குது. கர்ணம் பரம்பரையில் நம்ம அண்ணன் ரஜினி அவர்கள். ஸோ விஜய் அவர்களை காலி பண்ணுறது, முதலமைச்சர் விஜய் அவர்களை வந்து அரசியலில் வந்து ஓட விடுறதுக்காக தான் உருவாக்கப்பட்டு இந்த அண்ணாமலை இயக்கவே. நான் பாஜகவின் பேரில் விஜய் எதிர்த்தா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்றனால அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து அது வந்து பாஜகவுடைய கொள்கையாக இருக்கும். ஆனால் கட்சி பேர் தமிழ்நாட்டு கட்சியாக பேர் இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இப்போ வந்து அந்த இயக்கத்தை உருவாக்குறாங்க. ஸோ இது எங்கே போய் கொண்டு போகவும் சரியாக தெரியல. தமிழ்நாடு அரசியல் முன்னொருத்தர் வரப்போகிற அரசியலுக்கு நம்ம அண்ணாமலை 2 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம எஸ்பி சேகர் ஒரு மீட்டிங் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, அளவுக்கு அவர்கிட்ட காசு இருக்குன்ட்டார். சரவணன் ஒருத்தர் பாஜகலேருந்து போனவர், அவரும் சொல்லிட்டு அண்ணாமலையும் விரைவில் நீக்கப்படலாம், கட்சியை விட்டு வெளியேறலாம்னார். அது இப்போவும் நடந்துடுச்சு. ஸோ இவங்களுக்கெல்லாம் தெரியும் தமிழ்நாட்டில் என்ன தான் வந்து நம்ம அரசியல் ஒரு பாப்புலாரிட்டி காட்டினாலும் வட இந்தியாவுடைய லெட்டி அரசியல் எங்கள் இடத்துல எடுப்படாது. அதனால தான் இப்போ அண்ணாமலை ஒரு கட்சி ஆரம்பித்து அது பாஜகவுடைய பேக்கப்பில் தான் வரும். ஏன்னா அவர் கொண்டு வந்துட்டு சிஎல் சந்தோஷத்தில் ஆர்எஸ்எஸ் ஒரு முக்கியமான ஒரு பிரதிநிதி தான். ஸோ அவர் தான் இவர் வளர்த்தார். ஸோ அப்பேற்பட்ட அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பித்தால் ஒரு பாஜகவோட ஒரு நிழலாக தான் இருக்குன்றது வந்து எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ தமிழ்நாடு மக்களே சிந்திப்பீங்க. தமிழ்நாடு டெல்லி கண்ட்ரோலில் இருக்கணுமா, அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கும், டெல்லி அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்குமான்றதை சிந்திக்கணும் நீங்கள். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நம்ம தாவேக்கா அரசும் டெல்லியோட இன்டைரக்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஏன்னா இப்போ இந்தியா கூட்டணியில் விஜய் அவர்களை கொண்டு வர முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. திமுகலேருந்து வெளிநடப்பு செய்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ விஜய் அவர்கள் இந்தியா கூட்டணியில் வந்தால் பாஜகவின் அடுத்த பலி விஜயாக தான் இருப்பார், தாவேக்கா தான் இருக்குன்றது வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவாலும் இதே மாதிரி நலம் தான் அப்போ வந்து மாறினார். இனி வரக்கூடிய அரசியல் ஒரு வித்தியாசமான அரசியல் தமிழ்நாட்டில் இருக்கும். ஸோ இந்தியா கூட்டணியில் விஜய் வந்தால் அதை வாங்குகிற பாஜக பார்த்து சும்மா இருக்க மாஸ்டர்த்தாக இருக்கக்கூடிய இடி, இன்கம் டேக்ஸ், சிபிஐ, ஏவி அவரை காலி பண்ண தான் பார்க்கும். ஏன்னா கரூர் கேஸு கொத்தாக இருக்குது அவங்க கையில். சிபிஐயில் போய் இவர் பார்த்துட்டு வந்தார். ஸோ அதனால் இது அரசியல் வந்து வேறு மாதிரி போக போகுது தமிழ்நாடு அரசியல். ஸோ அதை நம்ம பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். லதா ரஜினிகாந்தோட மக்களுக்கு அண்ணாமலையாருடைய புது கட்சி இது எல்லாம் எந்த விதமான ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் தராது. ஏன்னா முழுக்க பாஜகவுடைய ஒரு கைப்பாவை தான் இருக்குன்ட்டு வந்து அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஸோ எள்ளி அரசியல் அண்ணாமலை எடுக்க வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இவர் தனி கட்சி ஆரம்பித்தாலும் பெரியார் புகழ் பாடாமல் இவரால் கட்சி ஆரம்பிக்க முடியாது, அது எல்லாத்துக்குமே தெரியும். இவர் அரசியல் புது கட்சி எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம பொறுமையாக வந்து பார்த்து தான் ஆகணும்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களை விடைபெறுவது முத்து பிரகாஷ். பாய்.